மூவியாக வந்திருக்க மதராசி இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதராசி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா, தமிழ்நாடுக்குள்ள கன் கல்ச்சரை கொண்டு வர நினைக்கிற வில்லன் குரூப், அதை ஸ்டாப் பண்ணுற நினைக்கிற என்ஐ குரூப். இப்போ இவங்க 2 பேருக்கு ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஷ்குள்ளே நம்ம ஹீரோ எப்படி உள்ளே வராரு, அவர் இந்த கிளாஷ்குள்ளே வந்தப்புறம் அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதை சால்வ் பண்ணறா இல்லையா சொல்கிற படம் தான் மதராசி. எனக்கு இந்த படம் கொஞ்சம் டீசன்ட் வாட்சாக இருந்துச்சுங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் எனக்கு ஹீரோவான எஸ்கே சார் ரோலும், எனக்கு வில்லனான வித்யுத் சார் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தில் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர் எஸ்கே பார்க்கலாம். எப்படி அமரனில் மாவீரனில் ஒரு பெர்ஃபார்மர் எஸ்கே பார்த்தீங்களோ, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வில்லனா பண்ண வித்யுத் சார் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. ஆக்சுவலாக அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் லாஸ்ட் 30 மினிட்ஸ், அதாவது செகண்ட் ஆஃப் லாஸ்ட் 30 மினிட்ஸ் அவர் தான் எல்லாம் மாஸ் காமிச்சிட்டாரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காரா, நம்ம முருகதாஸ் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படம்